ஒரு மருத்துவரின் கடமை உயிரை காப்பது. ஆனால் நாம் இன்று பார்க்கப் போகும் இந்த மருத்துவர் செய்த காரியம் மருத்துவ உலகையே தலைகுனிய வைத்தது. கையில் ஸ்டெதஸ்கோப், கண்ணியமான பேச்சு, ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டம், இதுதான் அவரது வெளித்தோற்றம். ஆனால் இந்த முகமூடிக்கு பின்னால் ஒளிந்திருந்தது ஒரு இரத்தவெறி பிடித்த மிருகம். சுமார் 50க்கும் மேற்பட்ட டாக்ஸி டிரைவர்களை கொன்று அவர்களின் உடல்களை முதலைகள் நிறைந்த கால்வாயில் வீசிய ஒரு சைக்கோ கில்லரின் கதை இது. ஒரு மருத்துவர் ஏன் கொலைகாரனாக மாறினார்? ஆதாரமே இல்லாமல் 50 கொலைகளை அவரால் எப்படி செய்ய முடிந்தது? இந்தியாவின் மிக மோசமான சீரியல் கில்லராக அறியப்படும் டாக்டர் டெத் தேவேந்திர சர்மாவின் இருண்ட பக்கங்களை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். இது ரகசியங்களின் நேரம், கிரைம் கஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு மருத்துவர் மரணத்தின் தூதவனாக மாறிய அந்த பயங்கரத்திற்குள் இப்போது நுழையலாம். உத்தரப்பிரதேசம் அலிகார் பகுதியைச் சேர்ந்தவர் தேவேந்திர சர்மா. 1984ஆம் ஆண்டு பீகாரில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். ராஜஸ்தானில் ஒரு சிறிய கிளினிக் தொடங்கி தனது மருத்துவ பணியை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவர் ஒரு சாதாரண மருத்துவராகத்தான் இருந்தார். ஆனால் 1990களில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அவரை ஒரு இருண்ட பாதைக்கு அழைத்துச் சென்றது. ஒரு கிரிமினல் மூளை எப்படி வேலை செய்யும் என்பதற்கு தேவேந்திர சர்மா ஒரு சிறந்த உதாரணம். அவரது முதல் குற்றம் மருத்துவம் சார்ந்தது அல்ல, அது ஒரு போலி கேஸ் ஏஜென்சி மோசடி. அங்கிருந்து தொடங்கிய அவரது குற்றப்பயணம் அடுத்த கட்டமாக சிறுநீரக மோசடிக்கு மாறியது. பணம் சம்பாதிப்பதற்காக ஏழை மக்களின் சிறுநீரகங்களை திருடி சட்டவிரோதமாக விற்பனை செய்ய தொடங்கினார். இதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கினார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை சட்டவிரோதமாக செய்ததாக அவர் பின்னாளில் ஒப்புக்கொண்டார். ஆனால் இதையெல்லாம் விட கொடூரமான ஒரு முகம் அவரிடம் இருந்தது. அதுதான் டாக்ஸி டிரைவர்களை குறிவைத்து அவர் நடத்திய கொலை வேட்டை. தேவேந்திர சர்மாவின் திட்டம் மிகவும் எளிமையானது, ஆனால் பயங்கரமானது. ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுப்பார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்றவுடன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அந்த டிரைவரை கொன்றுவிடுவார். பிறகு அந்த டாக்ஸியை எடுத்துக்கொண்டு சென்று வேறொரு மாநிலத்தில் போலி ஆவணங்கள் மூலம் விற்றுவிடுவார். ஒரு காரின் விலைக்காக ஒரு மனித உயிரை பறிக்க அவர் தயங்கியதே இல்லை. ஆனால் பிணங்களை என்ன செய்தார் என்பதுதான் போலீசாரையே உறைய வைத்த விஷயம். உத்தரப்பிரதேசத்தின் கசாரா கால்வாயில் முதலைகள் அதிகம் இருந்தன. தான் செய்த கொலைகளுக்கு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக பிணங்களை அந்த முதலைகளுக்கு இரையாக வீசினார். மரணத்தின் மருத்துவர் என்று அழைக்கப்பட்ட தேவேந்திர சர்மா தனது மருத்துவ அறிவை கொலை செய்வதற்கும் ஆதாரங்களை அழிப்பதற்கும் பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் பிணங்கள் முதலைகளால் உண்ணப்பட்டதால் போலீசாருக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. மாயமான டிரைவர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியாமல் பல குடும்பங்கள் கண்ணீரில் தவித்தன. ஒரு மருத்துவர் மீது யாருக்கும் சந்தேகம் வராதது அவருக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்தது. ஆனால் பாவம் ஒருமுறை உறக்கத்திலிருந்து விழிக்கும் என்பதை அவர் மறந்தார். 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் குர்கான் போலீசார் ஒரு சிறுநீரக மோசடி வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த போதுதான் தேவேந்திர சர்மா முதலில் சிக்கினார். ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண மருத்துவ மோசடி என்றுதான் அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் அவர் ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்கிய உண்மைகள் போலீசாரையே அதிர வைத்தன. தான் ஒரு மருத்துவர் என்பதை மறந்து தான் செய்த கொலைகளை பற்றி ஒரு கணக்கு பிள்ளை போல மிக சாதாரணமாக விவரிக்கத் தொடங்கினார். 50 கொலைகளுக்கு பிறகு நான் எண்ணுவதையே நிறுத்திவிட்டேன் என்று அவர் சொன்னபோது அங்கிருந்த அதிகாரிகளின் இரத்தம் உறைந்து போனது. அவர் பயன்படுத்திய முறை மிகவும் தந்திரமானது. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையே ஓடும் டாக்ஸிகளை தேர்ந்தெடுப்பார். டிரைவரிடம் மிகவும் கண்ணியமாக பேசி நம்பிக்கையை சம்பாதிப்பார். ஒரு ஆள்நாட்டமில்லாத சாலையோரம் காரை நிறுத்தச் சொல்லி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொல்வார். பிணத்தை காரின் டிக்கியில் போட்டுக்கொண்டு அலிகார் அருகே உள்ள ஹசாரா கால்வாய்க்கு செல்வார். அந்த கால்வாயில் முதலைகள் அதிகம் என்பது அவருக்கு தெரியும். பிணத்தை வீசிய சில நிமிடங்களிலேயே முதலைகள் அதை சிதைத்துவிடும். ஆதாரமில்லாததால் போலீசாரால் வழக்கு பதிய முடியாது என்று அவர் கணக்கு போட்டார்.
ஒவ்வொரு காரையும் விற்று வெறும் 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை மட்டுமே அவர் சம்பாதித்தார். ஒரு சில 1000 ரூபாய்க்காக ஒரு மனித உயிரை, அதுவும் தன்னைப் போலவே உழைக்கும் ஒரு டிரைவரின் உயிரை பறிக்க அவருக்கு கை நடுங்கவில்லை. அவர் ஒரு மருத்துவர் என்பதால் மனித உடலின் பலவீனமான பாகங்கள் எது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எப்படி தாக்கினால் சத்தம் வராமல் ஒருவரை கொல்ல முடியும் என்ற மருத்துவ அறிவை அவர் இந்த இரத்த வெறி பிடித்த செயலுக்கு பயன்படுத்தினார். அவர் பிடிபட்ட பிறகு காணாமல் போன டிரைவர்களின் குடும்பத்தினர் காவல் நிலையங்களில் குவிந்தனர். ஆனால் இதில் இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், ஒரு பிணத்தை கூட போலீசாரால் மீட்க முடியவில்லை. முதலைகள் அனைத்தையும் தின்று தீர்த்திருந்தன. ஒரு கொலையை நிரூபிக்க கார்பஸ் டெலிக்டி எனப்படும் உடல் ஆதாரம் மிக முக்கியம். ஆனால் தேவேந்திர சர்மாவிடம் அது இல்லை. ஆனாலும் அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் மற்றும் அவர் விற்ற கார்களின் தடயங்களை வைத்து போலீசார் வழக்கை நகர்த்தினர். ஒரு மருத்துவர் சீரியல் கில்லராக மாறிய இந்த செய்தி அப்போது இந்தியாவையே உலுக்கியது. மீடியாக்களால் அவர் டாக்டர் டெத் என்று அழைக்கப்படத் தொடங்கினர். தேவேந்திர சர்மா கைது செய்யப்பட்ட பிறகு அலிகார் மற்றும் டெல்லி போலீசார் இணைந்து நடத்திய விசாரணையில் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றப்பின்னணி கொண்டவர் என்பது உறுதியானது. சுமார் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்திருப்பதாக அவர் ஒப்புக்கொண்டார். ஜெய்ப்பூரில் நடந்த ஒரு கொலை வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது அரிது என்பதால் அது பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த அவர் ஒரு அமைதியான கைதியாகவே அறியப்பட்டார். ஆனால் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பரோலில் வெளியே வந்தபோதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. 20 நாட்கள் பரோலில் சென்ற தேவேந்திர சர்மா மீண்டும் சிறைக்கு திரும்பவில்லை, தலைமறைவானார். டெல்லி போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய சவால் எழுந்தது. ஒரு சீரியல் கில்லர் சுதந்திரமாக சுற்றுவது சமூகத்திற்கு எவ்வளவு ஆபத்தானது என்பது அவர்களுக்கு தெரியும். அவரை தேடி தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அவரது பழைய தொடர்புகள், உறவினர்கள் என அனைவரையும் போலீசார் கண்காணித்தனர். இறுதியாக டெல்லியின் பாப்ரோலா பகுதியில் அவர் பதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை மீண்டும் கைது செய்தபோது அவர் ஒரு முதியவரைப் போல மிகவும் சாதாரணமாக இருந்தார். எதற்கும் அஞ்சாத அந்த குணம் போலீசாரையே வியக்க வைத்தது. நான் பரோலில் வந்தேன், ஆனால் என் தலைவிதி என்னை மீண்டும் இங்கே இழுத்து வந்துவிட்டது என்று அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார். அவர் சிறையில் இருந்த காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சக கைதிகளுக்கு வகுப்பெடுத்திருக்கிறார். ஒருபுறம் உயிரை கொள்ளும் மிருகம், மறுபுறம் மருத்துவம் போதிக்கும் ஒரு ஆசான். இந்த இரட்டை முகம்தான் தேவேந்திர சர்மாவை ஒரு மர்மமான மனிதனாக மாற்றியது. தேவேந்திர சர்மாவின் பிடிபட்ட தருணம் டெல்லி போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அவர் தலைமறைவாக இருந்த காலத்தில் மீண்டும் ஒரு கொலை கும்பலை உருவாக்க திட்டமிட்டாரா, அல்லது தனது மருத்துவ அறிவை பயன்படுத்தி புதிய மோசடிகளில் ஈடுபட இருந்தாரா என்பது ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. விசாரணை அதிகாரிகளிடம் அவர் பேசும்போது தான் செய்த 50க்கும் மேற்பட்ட கொலைகளை பற்றி எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் விவரித்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முதலில் ஒரு சில கொலைகள் செய்யும்போது பயமாக இருந்தது, ஆனால் 50க்கு மேல் போன பிறகு அது ஒரு பழக்கமாகிவிட்டது என்று அவர் கூலாக சொன்னது ஒரு சைக்கோ கில்லரின் உச்சக்கட்ட மனநிலையை காட்டியது. அரசியல் செல்வாக்கோ அல்லது பெரிய ரவுடி பின்னணியோ இல்லாத ஒரு சாதாரண ஆயுர்வேத மருத்துவர் இந்தியாவின் மிக மோசமான சீரியல் கில்லராக மாறியது ஒரு மிகப்பெரிய சமூக பாடமாகும். பண ஆசை ஒரு மனிதனை எந்தளவுக்கு மிருகமாக மாற்றும் என்பதற்கு தேவேந்திர சர்மா ஒரு உயிருள்ள சாட்சி. அவர் ஒரு மருத்துவர் என்பதால் பிணங்களை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்யவில்லை. முதலைகளுக்கு இரையாக வீசியது தடயவியல் அறிவியலுக்கே ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. இன்றும் கூட உத்தரப்பிரதேசத்தின் அந்த கசாரா கால்வாயை கடந்து செல்பவர்கள் அந்த நீருக்கடியில் மறைந்துள்ள இரத்த சரித்திரத்தை நினைத்து நடுங்குகிறார்கள். நமது அடுத்த வீடியோவில் ஒரு மர்மமான மனிதன் எப்படி ஒரு முழு நகரத்தையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் என்பதையும் அவனது பின்னணியில் இருந்த திடுக்கிடும் ரகசியங்களையும் பார்க்கப் போகிறோம். தி மிஸ்ட்ரி மேன். யார் இந்த மர்ம மனிதன்? தேடப்படும் குற்றவாளி. அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள்.